ஒருவர் இருவராய் கூடி ஜெபிக்கிற இடத்துல நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன். அப்பா, இந்த இடத்துல ஒரு சிலராய் கூடி இருக்கிற ஒரு தகப்பன். ஒருவன் தனித்து ஜெபம் பண்ணாலும் நான் வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் கதவை போட்டிக்கிட்டு அதற்கு விழாவை நோக்கி ஜெபம் பண்ணி என்று சொன்ன போது கூட அங்கேயும் நீங்க இறங்குறீங்க. 2 பேர் 3 பேரா ஜெபிக்கிற இடத்துல நீங்க இறங்குறீங்க. எத்தனை பேரோ கூடி ஜெபிக்கிற இடத்துல அநேக அற்புதங்களை தகப்பனை செய்ய இந்த உலகத்தில் அநேக அற்புதங்களை செய்து தகப்பன். அப்பா, எங்களுக்காக வாரினால் அடிக்கப்பட்டு தகப்பத்தை சிந்திக்கிறப்பா. அப்பா, எவ்வளவு இருக்கிறோம்ப்பா, இப்படிப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்குமாப்பா? உங்களுக்காக தரப்பாக சேர்க்கிறீங்க. நன்றியை தன்னையே இந்த உலகத்தை கொடுத்து எங்களுடைய பாவத்தை சுமந்து தகப்பனை அந்த தலையிலே முழுக்கீடு அடிக்கும்போது எவ்வளவு நீளமான முழுகள் பாய்ச்சி சில முழுகள் கண்ணை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தது என்று பார்க்கிறோம். குணப்பட்ட நிலம்போட உடம்பு பூரா உழுது அப்படிப்பட்ட சரீரம் எல்லாம் உழுது அப்படிப்பட்ட மீட்கப்பட்ட உடலை தகப்பனை எவ்வளவு பெரிய குடும்பமா ஒன்றும் செய்யாத ஒரு பாவம் அறியாத உங்களை தகப்பனை அடி கொடுத்தார்களே யாருக்காக எங்களுக்காக நாங்க செய்த அக்கிரமங்களுக்கு தானப்பா. நன்றி நன்றியப்பா, கோடி நன்றியப்பா. இப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. எங்களுடைய குற்றம் குறைகளை தயவாய் மன்னிச்சு தகப்பன. உங்களோடு பிள்ளைக்கு பிள்ளையாக தகப்பன, பிள்ளையாக இருந்து தகப்பன. உங்கள் மடியிலே சாய்ந்த யோவான் போல சீசர், உங்கள் நெருங்கி இருந்த சீசர் போல எங்களையும் தகப்பன உங்கள் மார்பிலே சாய்வாய் ஆசீர்வதிங்க. நேரத்தை மீதியான நேரத்தை வேதத்திலிருந்து ஆராய்ந்து சில வார்த்தைகளை கொடுக்க வந்திருக்கிறார். நான் அலெக்ஸ் புரோட்டா அவர்களின் கையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் முதலாக நம்முடைய மரியாதைக்குரிய கன்னியகை அவர்கள் என்னிடத்தில் கேட்ட பொழுது நான் 1-2 இடத்துல பிரசங்கித்திருக்கிறேன். நான் நீண்ட காலமாக பெரிய சபையிலே சென்னையிலே ஊழியத்தில் இருக்கிறேன் தவிர நான் செய்து கொள்வதில்லை. இப்பொழுது நான் பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் ஒரு தைரியமாய் ஆண்டவர் நடத்துவார் என்ற ஒரு தைரியத்தோடு நான் உங்கள் முன்னே நிற்கிறேன். எந்த தகுதி இல்லாதவன், தகுதி இல்லாத என்னை தகுதி ஆண்டவர் படுத்துவாராக. இஸ்ரவேலின் தேவலமானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தையை கொடுக்க போறோம்ப்பா. தகப்பனே, நான் எந்த தகுதியும் இல்லாதவன் ஆண்டவரே. தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி ஆண்டவரை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி உடைய வார்த்தைகளை நான் பேச தேவன் எனக்கு கிருபை செய்யும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.